சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பர்ஃபெக்ட் ரவா. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் சுமன் சி ராமன் அவர்கள். வணக்கம். வணக்கம். செந்தில் பாலாஜியினுடைய அந்த விவகாரம் சோசியல் மீடியாவில் இருக்கட்டும், அல்லது மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களாக இருக்கட்டும், அல்லது டிஜிட்டல் பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும், தொடர்ந்து பேசப்பட்டுட்டே இருக்கு. அப்படி செந்தில் பாலாஜியை குறி வச்சு இவங்க ஜெயிலுக்கு அனுப்பணுங்கிறது தான் இந்த அரசாங்கத்தினுடைய நோக்கமா இருக்கா? இல்ல, நான் அந்த மாதிரி பார்க்கல. ஏன்னா ஏற்கனவே இந்த டாஸ்மாக் விவகாரத்துல முன்னாடியே பல கேள்விகள் இருந்தன. அதுக்கு அரசாங்கம் போய் உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு செஞ்சு அதற்கு ஒரு ஸ்டே வாங்கி அதுக்கப்புறம் இப்போ ஒரே ஒரு விஷயம்தான், ஒரு என்ன காரணத்துக்காக கஸ்டோடியல் இன்டரகேஷன் தேவையில்லை, அவர் ஒத்துழைப்பாரு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வினோதமான ஒரு உத்தரவா நான் பார்க்கிறேன். ஏன்னா இது இவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கபில் சிபல் அவர்கள் அந்த கோர்ட்ல அங்க மென்ஷன் பண்றாரு, அடுத்த நாளே ஹியரிங். என்ன அடுத்த நாள் ஹியரிங்ல அவர் ஒத்துழைக்கணும், அதனால கைது நடவடிக்கை தேவையில்லை. இது ஒரு மிகவும் வினோதமான ஒரு உத்தரவாகத்தான் நான் பார்க்கிறேன். அது என்ன காரணத்துக்காக அது வந்திருக்கிறதுங்கிறது எனக்கு தெரியல. இன்னைக்கு செந்தில் பாலாஜி சொல்றாரு, அந்த வழக்குகள்லாம் பாத்தீங்கன்னா திட்டமிட்டு என் மேல போடப்படுது அப்படிங்கிறது. குறிப்பா அந்த எம்எல்ஏக்கள் விவகாரம் தொடர்பா எஃப்ஐஆர்ல என் பேர் கூட கிடையாது, ஆனா இருந்தா இவங்க என்னோட இன்க்ளூட் பண்ணி இவங்க விசாரிக்கிறாங்க அப்படிங்கிற காரணங்களை அவர் சொல்றாரு. எம்எல்ஏ மேட்டரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு நெருக்கமானவர்கள் எஃப்ஐஆர்ல போடப்பட்டிருக்கிறாங்க, பேர்கள் சேர்க்கப்பட்டிருக்கு. இவர் பேர் இல்லைன்னா கூட அவங்க யாரு, அவங்க ஏதாவது பெரிய அரசியல் தலைவர்களா, இல்ல அவர்கள் லிங்க் கேட்கணும் இல்லையா? விசாரணை நடத்தி தான் பார்ப்பாங்க யாருக்கு அந்த ட்ரெயில் போய் சேருது அப்படின்னு தான் பார்ப்பாங்க. இப்போ பல குற்றங்களில் ஆக்சுவலா குற்றம் செய்யற நபர் வேறு, அந்த குற்றம் செய்ய சொன்ன நபர் வேறு. சோ அவங்க தே ஹாவ் டு என்கொயர். எனக்கு இது ஒரு பெரிய அரசியல் பழி வாங்கும் நடவடிக்கையா நான் பார்க்கலைங்க. பர்டிகுலரா இவர் மீது சரி ஒரே ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, ஒரே ஒரு கேஸ் தான் இருக்குன்னா இல்ல, எங்க பார்த்தாலும் ஒவ்வொரு இஷ்யூலையும் ஒரு கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. திட்டமிட்டு இந்த அரசாங்கம் வந்த பின்பாக தொடர்ந்து இவர் மேல அந்த வழக்குகள் ரொம்ப விரிவா விசாரணைக்கான அந்த உத்தரவுகள் வர்றத பாக்குறோம் அப்படிங்கறத தரப்பினுடைய இதெல்லாம் சென்ற அரசாங்கம் செய்திருக்க வேண்டிய வேலை அவர்கள் செய்யாமல் விட்டு விட்டார்கள். ஏன்னா அவங்க கட்சிக்காரருங்கிறதுனால எந்த அளவுக்கு அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுமோ அந்த திமுக அரசு செய்திருக்கிறது. அதனால இப்போ அது ஒரு கவர்மெண்ட் ஒரு அப்பீல்ல போறாங்க, எங்களுக்கு இப்ப புதுசா கவர்மெண்ட் வந்திருக்கு, இல்ல நாங்க அந்த அப்பீல நாங்க போகல, நாங்க விட்ரா பண்றோங்கிறாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க அப்பீல்ல போனதுதான் தப்பு முன்னாடி. சோ இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையா நிச்சயமா மக்களும் பார்க்க மாட்டாங்க நினைக்கிறேன். நான் நிச்சயமாக இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாக பார்க்கவில்லை. இன்ஃபேக்ட் இந்த கடந்த 5 ஆண்டுகளில் அவரை காப்பாற்ற பல முயற்சிகள் நடந்திருக்கின்றன. அந்த முயற்சிகள் இப்போ நடக்கவில்லை என்பதுதான். அதாவது ஆங்கிலத்தில் சொன்னா லா இஸ் ஃபைனலி டேக்கிங் இட்ஸ் ஓன் கோர்ஸ், லா வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ் சொல்லிட்டு ஜாலியா அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் சிரிச்சுட்டே உட்கார்ந்துருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் 20-25 வருஷமா 25 வருஷத்துக்கு ஒன்றும் நடக்காதுன்னு தெரியும். பிளஸ் இப்பவே நீங்க பாருங்களேன், கபில் சிபலும் முகுல் ரோஹத்கி ஒரு அப்பியரன்ஸுக்கு கபில் சிபலும் முகுல் ரோஹத்கி வாங்குற பணம் உங்களுக்கு தெரியுமா? 30 லட்சம் 40 லட்சம் 25 லட்சத்துக்கு கம்மியா அவங்க அப்பியரே ஆக மாட்டாங்க. ஒரு அப்பியரன்ஸ் மென்ஷன் பண்றாங்க, அடுத்த நாள் ஹியரிங் வருது, ஆர்டர் வாங்குறாங்க. காலை மாலையில செந்தில் பாலாஜி கையெழுத்து போடுறாரு சார், அவர் முழு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா இந்த அரசாங்கம் தொடர்ந்து விரைவுபடுத்தி எப்படியாவது லாக் பண்ணிடணும் ஏதோ ஒரு வழக்குல. குறிப்பா டாஸ்மார்க்கா இருக்கட்டும், அல்லது போக்குவரத்து துறை பழைய வழக்கா இருக்கட்டும், அல்லது எம்எல்ஏ விஷயமா இருக்கட்டும், அல்லது இன்கம் டாக்ஸா இருக்கட்டும், காவல்துறை, அதே மாதிரி டிவிஎஸ்சி, அதே மாதிரி இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், சிபிசிஐடி, இது மாதிரியான எல்லா விஷயங்களையும் இவரை தொடர்ந்து டார்கெட் பண்றாங்க. இந்த அரசாங்கம் இப்படிதான் செயல்படுதுங்கிறது மாறி மாறி நீங்க அறிவாலயத்துல பாத்தீங்கன்னா தொடர்ந்து மாறி மாறி சிவசங்கரா இருக்கட்டும், அல்லது பரந்தாமனா இருக்கட்டும், ஆர் எஸ் பாரதியா இருக்கட்டும், எல்லாரும் பேட்டி கொடுத்துட்டே இருக்காங்க. சரி, நான் என்ன கேட்கிறேன்,
மற்ற அமைச்சர்கள் எவ்வளவு பேர் இது மாதிரி டார்கெட் பண்றாங்க? KN நேரு மேல கேஸ் போட சொல்லியிருக்காங்க, விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. ஏவா வேலு உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும். சோ பொதுமக்கள் முந்தைய அரசில் இருந்த அமைச்சர்கள் எல்லாம் காந்தியவாதிகள், அவர்கள் மீது அவர்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்று யாரும் நினைக்கவில்லை. அதனால இது சட்டத்தின் முன் அவங்களே என்ன சொல்றாங்க, ஆதாரம் தான் நடவடிக்கை எடுங்க, விசாரிச்சாதானே ஆதாரம் கிடைக்கும். விசாரிக்க கூடாதுனாக்க அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னாக்க நீங்க அது எப்படி? உங்க பார்வையில தாவேக அரசாங்கம் செந்தில் பாலாஜியை ஒரு மாதிரி கார்னர் எல்லாம் பண்ணல, இயல்பா என்ன நடக்குதோ. சரி, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன். செந்தில் பாலாஜி திமுகவில் மிக மூத்த அமைச்சரா இல்லையே? அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் எங்க வருது? அவர் அந்த கட்சியினுடைய பண விவகாரங்களில் ரொம்ப முக்கியமானவர் என்று கருதப்பட்டதனால் இந்த முக்கியத்துவம் வந்தது இல்லையா? அவரை விட திமுக கொஞ்சம் இப்ப ஒரு 30 வருஷம் 40 வருஷம் இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, இவரே எப்போ சேர்ந்தாரு? சோ அவரை குறி வைக்கணும், மற்ற அமைச்சர்கள் எல்லாம் விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி இல்லையே. 2 அமைச்சர்கள் மீது இப்ப கேஸ் ஓடிட்டு இருக்கு. நேரு மேல என்கொயரி போயிட்டு இருக்கு, ஏவா வேலு மேல போயிட்டு இருக்கு. பிளஸ் 1-2 இனிமே வருவதற்கு இந்த கனிம வள விஷயங்கள் எல்லாம் வந்தாக்க அந்த கன்சர்ன் மினிஸ்டர் மேல கேஸ் வரலாம். சோ இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையா சொல்றதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. கான்வர்ஸா என்ன கேள்வி கேட்கணும்னா, 5 வருஷம் ஏன் இது மீது நடவடிக்கைகளே இல்லை? 5 வருஷம் இல்ல, டாஸ்மாக் பொறுத்த வரைக்கும் கடந்த 2 ஆண்டு காலமாக ஏன் நடவடிக்கை இல்லை? ஏன் நீங்க போய் விசாரிக்க கூடாது? ஏங்க, அரசு அதிகாரிகளை கூட விசாரிக்க கூடாது? ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு அலிகேஷன் ஆஃப் ஸ்கேம் நடந்திருக்கு அப்படிங்கிற போது விசாரிக்க கூடாதுன்னு ஒரு வினோதமாக ஒரு அரசே மேல்முறையீடு போகுது. அது தப்பா உங்களுக்கு தோணல? இப்ப அது மேல்முறையீடு வேண்டாம், நம்ம விசாரணை நடத்தலாம், ஊழல் நடந்திருக்கான்னு என்னங்க பண்றாங்க? விசாரிக்கிறாங்க. இடி சொல்றாங்க எங்களுக்கு இவ்வளவு டாக்குமெண்ட் கிடைச்சிருக்குன்னு. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? அந்த டாக்குமெண்ட் எல்லாம் குப்பையில போட்டுட்டு விசாரிக்க வேண்டாம், ஏன்னா அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை ஆயிடுங்கிறீங்களா? என்ன சொல்றாங்க? டாக்குமெண்ட் இருக்குன்னு கோர்ட்டுக்கு சொல்லி இருக்கிறாங்க. அவங்க என்போர்ஸ்மெண்ட் அமலாக்கத்துறை இந்த மாதிரி ஆவணங்கள் கிடைத்திருக்கின்றன கோர்ட்டுக்கு சொல்லும் போது விசாரிக்கவே கூடாதுன்னு சொல்வதில் எப்படி நியாயம்? என்ன நியாயம் சொல்லுங்க. இது ஏன் சந்தேக பார்வையோட பார்க்கப்படுதுன்னா, ஆதவர்ஜுனா பேசின விஷயம், கரூர்ல ஒரு கணக்கு இருக்கு, அந்த கணக்கை நாங்க தீர்க்காம விட மாட்டோம்னு சொன்னதுதான் தொடர்ந்து இது பேசு பொருளா இருப்பதற்கு காரணமாவே அமையுது. இல்லைங்க, நீங்க ஆதாரம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, கேஸ் கொலாப்ஸ் ஆக போகுது. நான் எந்த தவறும் செய்யவில்லை, நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? கரெக்டா? வழியில் பயம் இல்ல அப்படிங்கறத வரைக்கும் செந்தில் பாலாஜி நான் முழு ஒத்துழைப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு தான் சொல்றாரு. அதே நேரத்துல இவங்களுக்கு கைது பண்ணுவது ஒரு நோக்கமா இருக்கு, தொடர்ந்து எங்களை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக இந்த அரசாங்கம் செயல்படுது, விஜய் அவர்கள் செயல்படுறாரு. அவர் ஒரு சாமானிய மனிதர் கிடையாது, அரசியல் பலம் கொண்டவர், அதிகார பலம் கொண்டிருந்தவர், பணபலம் பெருமளவில் கொண்டவர். அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு லீகல் ஃபீஸ்லயே 50 லட்சம் ஒரு அப்பியரன்ஸுக்கு பே பண்ணக்கூடிய வசதி இருக்கிற ஒரு நபர். சோ அவரை கைது பண்ணா அவர் ஒரு சாமானியரை இப்போ சில கேசஸ்ல ட்ரையலே ஆரம்பிக்காம 3 வருஷம் 4 வருஷம் ஜெயில போடுவாங்க. நிறைய ஆயிரக்கணக்கான பேருக்கு அந்த மாதிரி நடக்கும். அந்த மாதிரி நடக்க போதா? இல்ல, இவருக்கு பெஸ்ட், இந்தியாவிலேயே பெஸ்ட் லீகல் டிஃபென்ஸுக்கு இவருக்கு வசதி இருக்கிறது. சோ அவர் கூறுவதுங்கிறது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா தான் தெரியுது. அப்கோர்ஸ் அவர் அரசியல் காரணத்துக்காக அப்படிதான் சொல்லணும், பழிவாங்கும் நடவடிக்கை தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் லா இஸ் ஃபைனலி டேக்கிங் இட்ஸ் கோர்ஸ். அது ஒண்ணும் முடியுமாங்கிறது தெரியாது, இன்னும் நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கு, கேப் இருக்கு. இது வரைக்கும் மு.க. ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ செந்தில் பாலாஜி விவகாரம் தொடர்பா பெருசா ரியாக்ட் பண்ண மாதிரி தெரியல. அவங்க பொதுவா ஒரு கருத்து வைக்கிறாங்க, முன்னாள் அமைச்சர்களை கைது பண்ணணும்னு ஒரு நோக்கமா இருக்கு, தொடர்ந்து ஒன் சைடடா இருக்காங்க, அன்பேரா இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய வாதமா இருக்கு. இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா ஆட்சி பொறுப்பில் இருந்த போது தொட்டுப்பார் சீண்டிப்பார் இந்த மாதிரி ஒரு வீடியோ ஒண்ணு போட்டாரு தெரியுமா, முன்னாள் முதல்வர். இப்ப அந்த மாதிரி ஒரு வீடியோ வரலையே. இல்ல நான் மிஸ் பண்ணிட்டேன், நான் மிஸ் பண்ணலையே சர்மா. இல்ல அந்த மாதிரி இப்ப சமீபத்துல வீடியோ வரல. ஏன் வரல? இல்ல யோசிக்கணும் இல்லையா? ஆட்சி பொறுப்பில் இருந்த போது நீங்க அவ்வளவு பெலிஜரண்டா அவரை டிஃபெண்ட் பண்றீங்க, கரெக்டா?
முதலில் செந்தில் பாலாஜி மீது ஊழல் குற்றச்சாட்டு வைத்தது மு.க.ஸ்டாலின் அவர்கள். அந்த ஃபேமஸ் ஆடியோ ஸ்பீச் இருக்குல்ல, அந்த அவர் அதிமுக இருக்கும்போது திரு ஸ்டாலின் அவர்கள் கரூர்ல பேசிய ஸ்பீச் எல்லாரும் கேட்டிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் திமுகவுக்கு வந்த பிறகு அவர் புனிதராகிவிட்டார். மேக்சிமம் உங்களால எவ்வளவு டிஃபெண்ட் பண்ண முடியுமோ அவரை டிஃபெண்ட் பண்ணி. இப்ப அரசாங்கம் மாறிவிட்டது. அவர்கள் ரொட்டீன் நடவடிக்கைகளை எடுக்க முயற்சிக்கிறார்கள். அதையே நீங்க இப்ப டிஃபெண்ட் பண்ணீங்கன்னா இன்னொரு காரணமும் இருக்கு. இது செந்தில் பாலாஜியுடன் நின்று விடுமா அப்படிங்கிற கவலை எல்லாருக்குமே இருக்கும்ல திமுக. இப்போ ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வேற இடத்துக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற தெரியாது. அந்த பாசிபிலிட்டி எப்பவுமே இருக்கும் இல்லையா? இப்போ இல்ல ஒருவேளை இப்படி கூட புரிஞ்சுக்கலாம்ல, செந்தில் பாலாஜிய மு.க.ஸ்டாலின் அவர்கள் கைவிட்டு விட்டார், அந்த பார்வையும் கை விடுவதற்கான வாய்ப்பு நான் பார்க்கவில்லை. ஏன்னா நாளைக்கு ஒருவேளை செந்தில் பாலாஜி ஏதாவது அப்ரூவர் ஆகி ஏதாவது ஒன்று சொல்லிட்டாருன்னு வைங்க, அப்புறம் என்ன பண்றது? சோ அந்த மாதிரி அவ்வளோ ஈஸியா கைவிட மாட்டாங்க. பட் வெளிப்படையாக அக்ரெசிவாக டிஃபெண்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் முன்பு இருந்ததை போல் இப்பொழுது அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களை டிஃபெண்ட் பண்ணலைங்கிறது கிட்டத்தட்ட எல்லோருக்கும் வெளிப்படையாகவே தெரிகிறது. முதலமைச்சர் அவர்கள் கர்நாடகா போவது குறித்து தொடர்ந்து பேசப்பட்டுட்டே இருக்கு. கர்நாடக முதலமைச்சர் கூட நேத்து பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு, அவரு இந்த டைம்ல வருவது சரியா இருக்காதுன்னு சொல்லி. இன்னைக்கு சற்று நேரத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்துச்சு, பயங்கரமா மழை பெய்யுதான், அதனால நம்ம நீர்த்தேக்கம்லாம் அதிகமா மழை பெஞ்சனால நம்ம திறந்து விடுறது கூட சரியா இருக்கும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? மழை பெஞ்சிட்டு இருக்கு கடந்த 2-3 நாட்களாக. அதுவும் கபினியில லெவல் ஃபுல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால நமக்கு வர வேண்டிய எல்லா நீரும் வருமா வராதாங்கிறது நமக்கு தெரியாது. அது இன்னும் தொடர்ந்து ஒரு 3-4 நாட்கள் மழை பெஞ்சதுன்னா நாளைக்கு எதிர்பார்ப்பு, நாளைக்கு கபினி ஓவர்ஃப்ளோ ஆகும். கபினியில இருந்து அங்க தண்ணி கேஆர்எஸ்க்கு போகாது, அது டைரக்டா இங்க வந்துடும், மேட்டூருக்கு வந்துடும். புரியுது இல்லையா? இப்ப ஹேமாவதி அரங்கி மாதிரி இல்லாமல் கபினியிலிருந்து வரக்கூடிய நீர் நேராக மேட்டூருக்கு வந்துடும் ஓவர்ஃப்ளோ ஆனாக்க. ஸோ அதனால கொஞ்சம் நீர் தண்ணி வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுங்கிறது ஒரு ஹாப்பி நியூஸ். ஆனால் இது பிரச்சனையை தீர்க்க போவது இல்லை. ஒன்று, இட்ஸ் ஒன்லி கோயிங் டு போஸ்ட்போன் இட். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மேகதாதுவுக்கும் இந்த வருஷம் நடக்கிற காவேரி பிரச்சனைக்கும் அது ஒரு செப்பரேட் இஷ்யூ. இது பார்ட் ஆஃப் த காவேரி பிரச்சனை, கரெக்ட். பட் இப்ப காவேரியில இப்ப மழை பெய்யுதுங்க, மழை பெய்ஞ்சு தண்ணி வந்துருச்சுங்க, உடனே கர்நாடகா தண்ணி வந்துருச்சு மேகதாது விட்டுறலாம்னு சொல்ல போறாங்களா? இல்லையே. சோ அது ஒரு செப்பரேட் இஷ்யூ which has to be solved. முதலமைச்சர் போகணுங்கிறீங்களா போக கூடாதுங்கிறீங்களா? போனா நல்லதா இல்ல போகாம இருந்து? இல்லைங்க, நான் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய கட்சிகள்கிட்டயே ஆலோசனை பெற்றுட்டு அதுக்கப்புறம் ஒரு டிசிஷன் எடுக்கிறதுங்கிறது சரியா? முதல்ல அனைத்து கட்சி கூட்டம் போடணும். இது தமிழ்நாட்டின் பிரச்சனை. இது தாவேகாவின் பிரச்சனையோ திமுகவின் பிரச்சனையோ அதிமுகவின் பிரச்சனையோ கிடையாது. இது எல்லா தரப்பு மக்கள், எல்லா அரசியல் கட்சிகளினுடைய ஒரு பிரச்சனை. சோ பாயிண்ட் நம்பர் 1, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி கருத்துக்களை கேட்க வேண்டும். செல்வி ஜெயலலிதா உங்களுக்கு தெரியும், தொடர்ந்து நீதிமன்றம் தான் அவங்களுக்கு இந்த பேசுறது. அவங்க எப்படி பார்த்தாங்கன்னா, நாம் ஒரு பொசிஷன் எடுத்துட்டோம், அந்த பொசிஷன்ல இருந்து இறங்கி வந்தோம்னா நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வீக்னஸ் ஆக அவங்க பார்த்தாங்க. அதனாலதான் தொடர்ந்து எதுவா இருந்தாலும் நீதிமன்றத்துக்கு போகலாம், எதுவா இருந்தாலும் நடுவர் மன்றத்துக்கு போகலாம், அங்க என்ன கிடைக்குதோ அதை வச்சுக்கிட்டு பார்க்கலாம். சோ அந்த அப்ரோச் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இவர் எடுத்திருக்கிறது ரொம்ப ரிஸ்கி. இது ஒரு முடிவு. இந்த கர்நாடகால போய் டி.கே. சிவகுமாரை சந்திக்கிறேன்னு சொல்றது அது ஒரு பெரிய ரிஸ்க். கம்முன்னு கோர்ட்ல போட்டுட்டு நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதை நாங்க ஃபாலோ பண்றோம், காவேரி சிடபிள்யூஎம் என்ன சொல்லுதோ அதை நாங்க ஃபாலோ பண்றோம், முடிஞ்சு போச்சு. பட் இது ஒரு அன்ஆர்த்தடாக்ஸ் ரிஸ்கி ஸ்டெப். இது யார் அட்வைஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. பட் இதுல பெரிய ரிஸ்க் இருக்கு. ஏன்னா நீங்கள் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரே ஒரு மீட்டிங்ல ஒன்றும் ஆக போறது இல்லை. பட் அடுத்த கட்டத்துக்கு நீங்க மூவ் ஆயிட்டீங்கன்னா அது தமிழ்நாடு கமிட் ஆன மாதிரி ஆயிடும் ஒரு பொசிஷனுக்கு. இப்ப நம்ம பொசிஷன் என்ன? அக்ரிமெண்ட்ல இருக்குது, லோவர் ரைப்பேரியன் ஸ்டேட் அனுமதி பெறாம நீங்க டேம் கட்ட முடியாது, ரைட்டா? அதனால நாங்க அதை எதிர்ப்போம், நீதிமன்றம் சொல்லட்டும், பாத்துக்கலாம்.
ஆர் காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி ஃபைனல் அவார்ட்லேயே இருக்கு, நோ அப்பர் ரைப்பேரியன் ஸ்டேட் வில் டூ எனிதிங் வித்வுட் த பர்மிஷன் ஆஃப் லோவர் ரைப்பேரியன் ஸ்டேட். அதிக நீரை சேமித்து வைப்பது கர்நாடகாவுக்கும் நல்லது, தமிழ்நாட்டுக்கும் நல்லது, அதுல மாற்றுக்கருத்தே இல்லை. இப்ப தமிழ்நாடே நீங்க பாத்தீங்கன்னா மேட்டூருக்கு டவுன் ஸ்ட்ரீம் நம்ம ஒன்றும் பெருசா ஒன்றும் கட்டல. பல லட்சக்கணக்கான கியூசெக்ஸ் ஒவ்வொரு மான்சூன் சீசன் எப்போ மழை அதிகமா பெய்யுதோ கடலுக்கு தான் போகுது. ஸோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மேகதாது போன்ற ஒரு ஒரு டேம் என்பது நார்மல் டைம்னா கர்நாடகாவும் தமிழ்நாட்டுக்கும் காவேரி பிரச்சனையே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அது ஆக்சுவலா ஒரு பேட் ஐடியா கிடையாது. எங்க வேணா ஸ்டோர் எவ்வளவுக்கு எவ்வளவு கடலுக்கு போறதை குறைச்சிக்கிட்டு நம்ம ஸ்டோர் பண்றோமோ அவ்வளவு நல்லது. ஆனால் இப்பொழுது என்ன பிரச்சனை, நான் ஏற்கனவே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட் சொன்னாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, CWMA சொன்னாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ரைட்டா? அப்போ மேலும் அவர்கள் சேமித்து வைத்தால் கம்ப்ளீட்டா நமக்கு வரதையே பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த கவலை இருப்பதனால்தான் தமிழ்நாடு இதை ஒத்துக்கொள்ள முடியாது. அன்லெஸ் முல்லைப்பெரியார் மாதிரி நமக்கே கண்ட்ரோல் கொடுத்தாங்கன்னா, ஒரு டேம கட்டி தமிழ்நாடு PWD will control the dam 100 ஆண்டுக்கு பாசிபிலிட்டி நடக்கும்னு சொல்ல, அது ஒத்துக்க மாட்டாங்க. பட் நான் எடுத்து சொல்றேன், இந்த மாதிரி ஏதாவது அன்ஆர்த்தடாக்ஸ் மெத்தட்ஸ் வேணா பேசலாம், இல்லாட்டி ஒர்க் அவுட் ஆகும். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. தேங்க்யூ. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, த பர்ஃபெக்ட் ரவா. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF.